சரி, ஸோ முன்னாடி பார்த்ததுடைய கண்டினியூஷனே பார்க்கலாம். cot A ஈக்குவல் டு 7. ஸோ cot ஏனா என்ன அர்த்தம்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் 7 1 அப்படின்னு தான் அர்த்தம் வரும். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்ஜசன்ட் சைடு வந்து 7ஆக இருக்கும், இது வந்து 1ஆக இருக்கும். அப்போ இந்த சைடு வந்து என்னவாக இருக்கும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். சரிங்களா? என்ன வரும்? 1 + 49 √50 வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான இது. இது 1, இது 7, இது வந்துட்டு √50. சரி, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 இன்ட்டு காஸ்னால் என்னது? காஸ்னால் வந்துட்டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ், சைனுனா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். காஸ்னால் திரும்ப அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ், சைன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். சரிங்களா? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 5 இன்ட்டு காஸ் வந்துட்டு என்னென்னா 7/√50 ப்ளஸ் 4 இன்ட்டு 1/√50 டிவிஷன் காஸ் திரும்ப. ஸோ காஸ் ஏங்கிறது 7/√50 ப்ளஸ் 7 இன்ட்டு 1/√50 ப்ளஸ் 6 இன்ட்டு 1/√50. ஸோ இதில் √50 காமனாக டினாமினேட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெளியே எடுத்தோம்னா கேன்சல் ஆகும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். 5 7s are 35 ப்ளஸ் 4 கீழே 7 + 7 + 6. ஸோ 39 / 7 7s are 14, 14 + 6 20. ஸோ ஆன்சர் கரெக்டாக தானே போட்டிருக்கோம்? வேறு ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோமா? இங்கே வந்துட்டு சரி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோமா? நம்ம கரெக்டாக தானே போட்டிருக்கோம். என்னங்க பாருங்க நல்லா. ஃபைவ் காஸ் ஏ, காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ் 7/15 போட்டாச்சு. 4 sin ஏ ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் 1/√15 போட்டோம். காஸ் ஏ 7/√50 ப்ளஸ் 7 இன்ட்டு sin ஏ 7 இன்ட்டு 1/√50 ப்ளஸ் 6 இன்ட்டு sin ஏ 6 இன்ட்டு 1/√50. கரெக்டாக தான் இருக்குது. ஸோ tan θ ஈக்குவல் டு b/a. ஸோ tan θனா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை அட்ஜசண்ட்டா. ஸோ ஆப்போசிட் வந்துட்டு பியா, அட்ஜசன்ட் வந்து ஏ. நம்ம இந்த ஹைபாட்னஸை வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் ஜஸ்ட் சும்மா. சரிங்களா? நமக்கு ஆன்சர் ஈஸியாகவே வந்துடும். ஏ காஸ் தீட்டா, பி சைன் தீட்டா
ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா. காஸ் தீட்டானா என்ன வரும்? ஏ காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸா. ஸோ ஏ பை எக்ஸ் ப்ளஸ் பி சைன் தீட்டா. சைன் தீட்டாங்கிறது என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸா. பி பை எக்ஸ். ஸோ திரும்ப அதை எது எழுத போகிறோம்? ஏ பை எக்ஸ் மைனஸ் பி பை எக்ஸ். ஸோ இதில் எக்ஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குங்களா? ஸோ அதனால் எடுத்தோம்னா வெளியே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிறதுனால எக்ஸ் அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுதான், சி தான். ஸோ இந்த கொஷின்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம்னா ஏ ஆப்ஷனை மார்க் பண்ணிட்டு வந்துடும். நமக்கு ஒரு தோராயமாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வருதா? இதை பார்த்துட்டையும் நமக்கு வந்துருக்கூடிய ஆன்சர் இதுவும் ஒரே மாதிரியே இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஏ ஆப்ஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம். நல்லா தெரிஞ்ச கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் மார்க் பண்ணிட்டு. இந்த கொஷினில் பார்த்தோம்னா சைன் 23 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 23 டிகிரி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது 23 டிகிரிக்கு சைன்னா வந்து என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸா. ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஸோ ஆப்போசிட் சைடு வந்துட்டு என்னது? ஏ. ஹைபாட்னஸ் சைடு வந்துட்டு பி. சரிங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சீக்கன் 23 அண்டு சைன் 67 டிகிரி கண்டுபிடிக்கணும். இப்போ சீக்கன் 23 கண்டுபிடிச்சல, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிகிரி 23 தான். சரியா? இங்கே இருக்கக்கூடிய டிகிரி வந்து என்னது? 23 தான். அப்போ சீக்கன் 23ங்கிறது வந்து என்ன அர்த்தம்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ் வரும். சரி, ஹைபாட்னஸ் டிவைடட் அட்ஜசன்ட் வரும். ஹைபாட்னஸ் பை அட்ஜசன்ட். இது ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வேளை ரெண்டுலேயுமே அட்ஜசன்ட் தான் டினாமினேட்டராக வருது அப்படின்னா நம்ம அதை போட்டிருக்க மாட்டோம், போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற தேவையில்லை. பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? போட்டு தான் கண்டுபிடிச்சாகணும். சரிங்களா? ரூட் ஆஃப் ஹைபாட்னஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கலாம். சீக்கன் 23ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் 23னுடைய ஹைபாட்னஸ் வந்து எது? பி. அட்ஜசன்ட் வந்து என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? இப்போது சைன் 67 இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டிகிரி என்ன? 23 டிகிரி தான். இப்போ நான் இது எப்படி மாற்றலாம்? ரெண்டு மெத்தடில் இதை போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம பார்த்தோம் சைன் ஏ ஈக்குவல் டு காஸ் பி. அதாவது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்துச்சா, ஏவும் பியும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு சைன் ஏ ஈக்குவல் டு காஸ் பின்னு எழுதலாம். அப்போது சைன் 67னா காஸ் வந்து என்னவாக இருக்கும்? 23 டிகிரியாக இருக்குமா? ஸோ 67 + 23 90. சரிங்களா? அப்போ நான் இந்த இடத்துக்கு சைன் 67 எழுதாமல் காஸ் 23 எழுதிக்கலாமா? ஸோ காஸ் 23னா என்ன அர்த்தம்? காஸ் 23ங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அட்ஜசன்ட் வந்து என்னது? பி ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஹைபாட்னஸ். சரிங்களா? ஸோ காஸ் 23 அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ் டிவைடட் பை பி. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் சால்வ் பண்ணலாம். பி ஸ்கொயர் மைனஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது அந்த ரூட் வந்து போயிடும். டிவைடட் பை பி இன்ட்டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை
b root of b square minus a square. ஸோ வேல்யூ என்ன அப்படின்னா a square by b root of b square minus a square. ஸோ ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சராகவே எடுத்துக்கணும், சரியா? ஸோ a square divided by b into b square minus a square. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர்.